அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்துல சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ சூர்யா வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். கோடீஸ்வரர்னா சாதாரண கோடீஸ்வரர் கிடையாது, சொந்தமா ஹெலிகாப்டர் வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர். இவருக்கு 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்காரு. அம்மா ராதிகா வந்து பலமுறை கெஞ்சுறாங்க, தம்பி எனக்கும் வயசாயிட்டே போகுது, எனக்கு பேரம்பைத்திய கொஞ்ச நாள் ஆசைலாம் இருக்கும்லப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஒரு பேரம்பைத்தியை பெற்று கொடுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்காமலே சுத்திட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, நம்ம ஹீரோவுக்கு வந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வர பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி கடைசியா ஒரு முறை போகும்போது ஒரு புரோக்கர் ஒருத்தவங்களை சந்திச்சு வாடகை தாயின் மூலியமா ஒரு ஆண் குழந்தையை பெற்று கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து, இந்தாம்மா பேரனை கொஞ்சம் ஆசைப்பட்டியே, இது என் குழந்தை தான் கொஞ்சம் சொல்லி கையில கொடுத்துறாரு. அம்மா அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது. அம்மாவோட உடம்புல இருந்து ஒரு பொருளை எடுத்து செலுத்தினாதான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. நம்ம ஹீரோ பிள்ளையோட உண்மையான அம்மாவை தேடி வெளிநாட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு பணப்பேயா இருக்கு. எனக்கு ஒரு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுது. அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அந்த அம்மாவை கூட்டு வராங்க, குழந்தைய காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு அந்த பொண்ணை ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டா அது போக மாட்டேன்னு வீட்டு வாசல் தர்ணா போராட்டம் பண்ணுது. குழந்தை எனக்கு தான் சொந்தம், நான் இதை விட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தர்ணா போராட்டம் பண்ணுது. இப்போ குழந்தைய அந்த அம்மாட்ட கொடுத்து அமிச்சாங்களா இல்ல சூர்யா ஃபேமிலியை வளர்த்தாங்களா அப்படின்றதான் படத்துடைய கதை. உண்மையாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாவை ரொம்ப அழகா ஸ்டைலிஷா காட்டின படம் கூட சொல்லலாம். ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அவருடைய அழகு வந்து மெருகிட்டே இருந்துச்சு. ஆக்டிங் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. பல ரசிகர்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சு, என்னடா இது எப்ப பார்த்தாலும் அண்ணா அடிதடி படத்துல நடிக்கிறாரு, ஒரு கமர்ஷியலான குடும்பங்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்துல நடிக்கலையே அப்படின்ற ஒரு ஆளுங்க இருந்துச்சு. அதை வந்து உண்மையிலேயே சூர்யா வந்து இதை பூர்த்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து மமிதா பைஜு. இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா இந்த படமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணோட ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு டயலாகும், நடந்துக்கிற விதமும் ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆக்டிங்க, ரொம்ப ஸ்டைலா கொடுத்துருந்தாங்க. அவங்க பேசுற டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா கஜினி படத்துல அசின் பேசுவாங்க பாருங்க, அந்த மொழியில ரொம்ப ஸ்டைலா பேசியிருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இலியானா மாதிரியே இருக்கும். ரொம்ப ஸ்டைல், இந்த ரசிகர் மாதிரியே இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப அவங்க கொடுத்த வேலையை ரொம்ப கச்சிதமா சிறப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராதிகா மேடமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்டரி. அவங்க நடிப்பை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மமிதா பைஜோட ஆக்டிங் இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அடுத்து ராதிகா மேடம் உண்மையிலே இதுக்கு பொருத்தமான ஒரு அம்மா. ஒரு பிள்ளை தரதையாக சுற்றினா எப்படி எந்த அளவுக்கு கண்டிக்கணும் அப்படின்றதும், ஒரு பேரனை வளர்க்குறதுலையும், வீட்டுக்கு வந்த பொண்ணை இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மறந்துமாளா வந்துட மாட்டாளா அப்படின்னு இயங்கக்கூடிய விஷயத்துலையும் உண்மையிலே ஒரு பொறுப்புள்ள அம்மா, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் எப்படி போகுதே தெரியல, அவ்வளோ ஸ்பீடு, செம்ம ஸ்பீடாக போய் ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சிருச்சு. ஆனா இரண்டாம் பாதியில பாத்தீங்கன்னா வேற ஒரு கதையை கொண்டு வந்து திணிச்சனால நமக்கு படம் பார்க்குற ஆர்வம் குறைஞ்சிருச்சு. படத்தோட மியூசிக் நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படம் கலர்ஃபுல்லா இருந்துச்சு, படம் ஃபுல்லாவே பயங்கர கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியாவே இருந்துச்சு, அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு. இந்த படத்துல மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல காட்சிகள் தேவையில்லாம உள்ள திணிச்ச மாதிரி இருந்துச்சு. எத்தனையோ காட்சிகள் சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு படத்துல ஒரு முக்கியமான காட்சி எடுத்தா அந்த படமே இல்லைன்னு சொல்லுவோம்ல, ஆனா இந்த படத்துல நீங்க எந்த காட்சி எடுத்தாலும் படத்துக்கு எந்த சேதாரமும் கிடையாது அப்படின்ற அளவுக்கு படம் இருந்துச்சு. நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லணும், சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர், பல குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அப்படின்றப்ப அவர் வந்து கதையை கேட்கும்போது ஒரு சில டைலாக் எல்லாம் வருது அப்படின்னா அதை வந்து அவர் அவாய்ட் பண்ணணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வராரு. அந்த வெளிநாட்டுல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு பொண்ணு கூட ஜல்ஜா பண்றாரு அப்படின்றத அதை அவரே ஒத்துக்கிறாரு. அதை நம்மளால ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு படத்துல இன்னைக்கு குழந்தையோட குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்த நீங்க இந்த மாதிரி காட்சிகளை அவாய்ட் பண்ணிருக்கணும். நீங்க கதை கேட்கும்போது இந்த காட்சியை நீக்குங்கன்னு சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது அந்த காட்சியை கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை பண்ணல, அது மிகப்பெரிய தப்பு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மகனோட சூட்கேஸுக்குள்ள நிரோத் பாக்கெட் இருந்துச்சு அப்படின்றத அம்மா வாயால சொல்றதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியல. பல இடங்கள்ல இந்த படம் வந்து தொய்வை சந்திக்குது. அது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்ட கதையை, நல்ல கதை, இந்த கதையை வந்து நீங்க ஒழுங்கா திரைக்கதை அமைச்சு கொண்டு போயிருந்தாலே ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கலாம். ஆனா நீங்க வாரிசு படம் பார்த்த மாதிரி இருக்கு, கஜினி படம் பார்த்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பல படங்களை பார்க்குற ஃபீல் தான் இந்த படத்துல வருது ஒழிய, நம்ம நேரடியாக ஒரு சூர்யாவோட புது படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணம் வந்து பல இடங்கள்ல நமக்கு வரமாட்டேக்கு. ஆனா படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப்லாம் ஃபுல்லா வாரிசு 2 பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்து விட்டுரும். அந்த அளவுக்கு படத்தை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நான் கூட ஒரு கட்டத்துல நினைச்சிட்டேன், விஜய் விட்டுட்டு போன இடத்த சூர்யா பிடிக்க நினைக்கிறார் போல, அதனாலதான் அவர் மாதிரியே அந்த பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி வாரிசு மாதிரியே எடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. படத்துல சண்டை காட்சிகள்லாம் உண்மையிலே தேவையில்லாம திணிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஒரு ஹோட்டல்ல ஒரு ஃபைட் நடக்கும், அந்த ஃபைட்லாம் அந்த இடத்துக்கு தேவையே கிடையாது. பட் அதை தேவையில்லாம சூர்யாவோட படம், ரசிகர்கள் படம் பார்த்தா
எப்படி ஏத்துப்பான், சூர்யா சண்டை போடலாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே தேவையில்லாம திணிச்ச மாதிரி இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ, ரொம்ப பெரிய பணக்காரரு, ஆனா அவர் சண்டை போட மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட இருக்கிற அடியாள்கள் போய் சண்டை போடுறாங்க. நாங்க விரும்புறது ஹீரோ ஃபைட் பண்ணணும், அழகா ஃபைட் பண்ணணும், 4 பேர் அடிக்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். ஆனா இப்போ இவர் பெரிய முக்கியமான விஐபி இல்லையா, பெரிய கோடீஸ்வரர் இல்லையா, இவர் சண்டை போட மாட்டார்ல. அதனால கூட ஒரு எப்பவுமே அவர் கூட ஒரு 10 அடியாட்கள் சுத்திட்டு இருப்பாங்க, பாடி கார்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களே தள்ளிட்டு போயிட்டு நங்க நங்கு குத்திட்டு கொண்டு வந்து அமைச்சிடறாங்க. இது எங்களால ஏத்துக்க முடியல. நம்ம பாட்ஷா படத்துல ஒரு சீன் பார்த்திருப்போம். ஸோ ரஜினிக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ அந்த அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிற்பாங்க. அதை பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்த மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி பல காட்சிகள், நீக்க வேண்டிய பல காட்சிகள். படத்தோட லென்த் 2.25 ஹவர். 2.25 ஹவர்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஒரு ½ அன் ஹவர் காட்சியை நீக்கிட்டு 2.25 ஹவர் நீங்க படத்தை கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். இன்னொன்று எடுத்துக்கிட்ட கதையை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்க. நீ கள்ளக்காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு பொண்ணோட மாசம் மாசம் போய் ஜல்சா பண்றேன்னு சொல்றீங்க. அது எவ்வளவு பெரிய தவறு. இளைஞர்கள் இதை பார்த்து என்ன பண்ணுவான், அப்ப நம்ம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாம எவ்வளவு ஒருத்தோட மாசம் மாசம் போயிட்டு வந்துடலாம் போல, தப்பு கிடையாது நினைக்க மாட்டானா சொல்லுங்க. உங்க அப்பாவோட 2வது ஒய்ஃப் கள்ளக்காதலி, கள்ளக்காதலிக்கு நீங்க 2வது செகண்ட் பார்ட்ல வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கதையை அப்படியே முழுசா மாத்திட்டீங்க. இதை எங்களால ஏத்துக்க முடியல. படம் பார்க்குறோம், கலர்ஃபுல்லா இருக்கு, குழந்தையோட பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம், எல்லாம் ஓகே தான். பட் என்னன்னு கேட்டா கதையா 2ஆம் பாதியில கோட்டை விட்டீங்க அப்படின்னா சொல்லுவோம். நாங்க எதிர்பார்த்து உட்கார்ந்தது வேற. இந்த மாதிரி குழந்தைக்கு உரிமை கோரி வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வரும், கோர்ட்டு கேஸ்னு அலைவாங்க, படம் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா போகும் அப்படின்ற லெவலில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாப்பை முடிச்சுட்டு எந்திக்கிறோம். உண்மையில ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் முடிச்சுட்டு எந்திக்கும் போது மன திருப்தி, பயங்கர திருப்தி. ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல திருப்தியோட தான் இழந்தோம். ஆனா அந்த திருப்தியை வந்து 2ஆம் பாதியில கொடுக்கல. படத்தோட நீளமும் அதிகம். அதனால தயவு செய்து சூர்யா சார் போன்ற பெரிய நடிகர்கள் படத்துல நடிக்கும் போது ஒரு கேவலமான டயலாக்கோ இல்ல சீன்ஸோ வருதுன்னா இதை நிராகரிச்சிருங்க. அது வேண்டாம். தண்ணி அடிக்கிற காட்சி, இந்த மாதிரி கள்ளக்காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காட்சி, மாசம் மாசம் அதாவது கல்யாணம் பண்ணாம அடுத்த பொம்பளைகிட்ட மாசம் மாசம் நான் பணம் கொடுத்து போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி காட்சி, அந்த மாதிரிலாம் நீக்கிருங்க. இன்னொன்னு, நீங்க கல்யாணம் பண்ணாததுக்கான ரீசன் அது வந்து சரியான ரீசனே கிடையாது. அதை ஏத்துக்க முடியாது. நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல படத்துல சந்திப்போம்.